கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் நாளுக்கு நாள் பலி எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. கருணாபுரம் என்ற கிராமத்தில் மட்டும் சுமார் 25 பேர் வரை இறந்திருக்கிறார்கள். சாராய பலி எண்ணிக்கை சுமார் 50லிருந்து 60க்கு மேல் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் இதுவரை இந்த மாதிரியான அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டது கிடையாது. இந்த உயிரிழப்பில் பாதிக்கப்பட்டோர் எல்லோருமே அன்றாடம் கூலி வேலை செய்யும் கூலி தொழிலாளர்கள். சுமார் 25 வயது முதல் 35 வயதிற்குள் உள்ள இளைஞர்கள் சுமார் 20 பேர் வரை இறந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சாம்ராஜ்யமாக மாற யார் காரணம்? கள்ளக்குறிச்சியில் இருந்துதான் பக்கத்து மாவட்டங்களுக்கு சாராயம் சப்ளை செய்யப்படுகிறது. இந்த கள்ளச்சாராய சாவுக்கு யார் காரணம்? இந்த சாராயத்தை குடித்தவர்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்ட கூலி வேலை செய்யும் அன்றாடம் காட்சிகள். ரூ 150க்கும் 200க்கும் கொடுத்து டாஸ்மாகில் மது வாங்கி குடிக்க முடியாத இவர்கள் ரூ 30க்கும் 60க்கும் இந்த போதை தரும் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிப்பவர்கள். ஒருவன் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கிறான். துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் அதே கள்ளச்சாராயத்தை குடித்து இறக்கிறார்கள். ஒரு காலத்தில் தமிழகம் முழுவதும் சாராயம் காட்சி பல இடங்களில் விற்கப்பட்டு பல உயிர்களை பலி வாங்கியது. இதை கருத்தில் கொண்ட தமிழக அரசு இனிமேல் சாராயத்தால் ஒரு உயிர் கூட போகக்கூடாது என்ற அடிப்படையில் கொண்டு வந்ததுதான் அரசு டாஸ்மாக் மதுபான கடை. முழுக்க முழுக்க கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதே என்ற அடிப்படைதான் இதற்கு காரணம். ஆனால் இப்போ இருக்கும் காலகட்டத்தில் டாஸ்மாக் மது சந்தையில் நல்ல லாபம் கொளிக்கும் ஒரு தொழிலாக மாறிவிட்டது. பல ஆயிரம் கோடிகளில் மது விற்பனை படுஜோராக நடந்து வருகிறது. டாஸ்மாக் ஆரம்பிக்கும் போது ரூ 30க்கும் 40க்கும் விற்ற ஒரு குவார்ட்டர் இன்று 200 முதல் 300 வரை விற்கப்படுகிறது. 2-3 மாதத்திற்கு ஒரு முறை 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை ஏற்றி வருகிறார்கள். அரசாங்கத்தின் ஆண்டு வருமானம் 1/3 பங்கு இந்த டாஸ்மாக் மதுவிலிருந்து பெறப்படுகிறது. இந்த மாதிரியான டாஸ்மாக் மது விற்பனையின் விலை ஏற்றம்தான் கள்ளச்சாராயம் வளர ஒரு முக்கிய காரணம். இந்த சாராயத்தை ஒழிக்க அரசு மது ஒழிப்பு பிரிவு என்ற ஒரு பிரிவு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த மது ஒழிப்பு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது? யார் இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன்? ஆரம்ப காலகட்டத்தில் கூலி தொழிலாளியாக கள்ளக்குறிச்சியில் பஞ்சம் விளைக்க வந்தவன். ஆரம்பத்தில் கள்ளக்குறிச்சியில் உள்ள கல்வராயன் மலைகளில் கள்ளச்சாராயத்தை வாங்கி வந்து சிறிது சிறிதாக விற்பனை செய்து வந்தான் இந்த கோவிந்தன். நல்ல லாபம் கிடைக்கவே 2-3 நபர்களுடன் சாராயம் காய்ச்சும் தொழிலை செய்து நல்ல கல்லா கட்டி வந்தான். இந்த கண்ணுக்குட்டி மீது 40க்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான். கள்ளக்குறிச்சி டவுனில் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடக்கிறது. டோர் டெலிவரி சாராயமும் நடைபெறுகிறது. இந்த மாதிரியான கள்ளச்சாராய வியாபாரம் படுஜோராக நடப்பதற்கு மெயின் காரணமே லோக்கல் பாலிடிக்ஸ், லோக்கல் போலீஸ் தான் காரணம். இவர்கள் துணை இல்லாமல் கள்ளச்சாராயம் இந்த அளவுக்கு கள்ளக்குறிச்சியில் வளர முடியாது. மொத்தத்தில் எந்த கட்சி அரியணையில் இருந்தாலும் இந்த கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சி கண்ணுக்குட்டியை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஒரு கண்ணுக்குட்டியால் கிட்டத்தட்ட 50 பெண்களின் தாலி அறுக்கப்பட்டு இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி கண்ணுக்குட்டிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.